நாளைக்கு தான் அது. இப்போ நம்மளுக்கு பில் இருக்கா? அதுக்கு தான் கேட்டேன், அக்காட்ட எவ்வளோ வருதுன்னு கேட்டேன். அவங்க முடிச்சாங்க, ஒரு 160 கிட்ட இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு? அதே 170 தான் அவங்களுக்கும், உங்களுக்கும் 170 தான். ஆனா எங்களுக்கு அவங்க 100 எடுத்துக்கிட்டாங்களே. இப்போ இது 70 தானா? 370. பொய்யாலே 170 ஆறு வருமாக்கா? அததான் நானே யோசிக்கிறேன் என்னடான்ட்டு. சரி இதை முடிங்க, வேணா அக்காட்ட கொஞ்சம் வாங்கிக்கலாம். நானே 50 தாண்டி வச்சிருக்கேன். அப்படிதான் சொல்லுவாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்பாக்ஸ் மூவ் பண்ண வேண்டியது இருக்கு. போய் மூவ் AD1 Type C இந்த வேலை இல்லைன்னா அந்த வேலை என்ன சொல்ற? நானும் வீட்டுக்கு சீக்கிரம் போன மாதிரி. நேற்று நான் லேட்டாக போனேன். ஜெயந்தி அக்கா கீழே வந்தாங்கல்ல, நாங்கெல்லாம் ஒன்றா தான் வந்தோம். நேற்று இருந்தது ஆஃபீஸு. நேற்று டைம் தான் சரி, நான் அக்கா டிக்கெட் சொல்கிறேன். நீ நோட்டை கொண்டா. நான் ஒரு நாள் 6:25க்கு போனேன். டைமிங் நாலு 6:25க்கு போயிட்டு பஞ்சிங் வைக்கலையே நானு. பஞ்சிங் வைக்கலக்கா. 6 மணிக்கு கனெக்ட் பண்ணா அந்த ½ hour சம்பளம் போயிடும்ல. அவனுக்கு அவன் பிரச்சனை போயேன். முடிஞ்சா பாரு. சம்பளம் போடுற ஒர்க் எல்லாம் முடிச்ச பிறகு அப்பா கம்ப்ளீட் அப்படின்னாங்க. இன்னைக்கு பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்களா? முடிஞ்சிருச்சு. ஓ அதுதான் இவன் ஓடுறாளா? சாஜிதா ஓடுறா. பிடி சரிஞ்சுக்கு ஓடுறா. ஏன் சேலரி பேங்க் அவதான் போவா. செக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இப்போ செக் கொடுத்தாதான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எனக்கு செக் போட அண்ணா கேட்டாரு கேவிபிக்கு.